வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் கோயிலில் செய்யக்கூடிய புளியோதரை டேஸ்ட்டில் நம்ம புளியோதரை செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கிரிக்கெட் பால் அளவுக்கு நம்ம இதை ஒரு புளியை எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வறுத்துட்டு வந்துடலாம். இது நல்லா அலசி ஊற வைங்க. ஒரு தடவை அலசிக்கோங்க. ஏன்னா சில புளியில் மண் ஒட்டிகிட்ருக்கும். அதனால் ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புளியோதரை பொடி ரெடி பண்ணுறதுக்கு தனியா ஒரு 10 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெந்தயம் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கடலப்பருப்பு ஒரு 15 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகும் வெந்தயம் மட்டும் ஒரே ரேஷியோவில் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது இதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? வறுத்து எடுத்து நம்ம பொடிச்சு வச்சுக்க போகிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய் ஒரு 10லேருந்து 12 இல்லை 15 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கடாயில் கடலைப்பருப்பு போட்டு வறுக்க ஆரம்பித்தாச்சு. இது நல்லா பொன்னிறமாக நல்ல வாசனை வர அளவுக்கு இதை நம்ம வறுக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமும் வேணாம், ஹை ஃப்ளேமும் வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருத்து போயிடும். அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக போட்டு இப்போது வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தனியாவை போட்டு வறுத்துக்கலாம். இது ஒரு நல்ல வாசனை வரும் இல்லையா? இந்த வாசனை வர்ற அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதையுமே அந்த தட்டில் மாற்றிக்கலாம். இது எல்லாமே அந்த புளியோதரைக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. இப்படி நம்ம இந்த பவுடரை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், மிளகுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு வாசனை வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெந்தயம், இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். எல்லாமே ஒரு விதமான ஒரு வாசனை வரும். இப்படி பொன்னிறமாக இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மிளகாய், இது அந்த ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நேரம் அதில் போடணுன்னு அவசியம் இல்லை. போட்டு 2 வதக்கணுன்னே அது ஹீட் ஆகிடும். இதை நீங்கள் அப்படியே சேர்த்து எடுத்து எல்லாத்தையோடையும் சேர்த்து கொட்டி இது நீங்கள் எல்லாம் ஆற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா ஆறட்டும். அது ஆறினதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கூட நமக்கு எப்போ தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஒன்றும் அது கிடையாது. பாருங்கள், கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஒரு கொத்து இதில் உருவி போட்டுக்கலாம். அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 2 வரமிளகாய் கிள்ளி அதில் போட்டுக்கலாம். இப்போ சில பேர் பார்த்திங்க அப்படின்னா புளியோதரை செய்யும் போதே என்ன பண்ணுவாங்க, அதை காய்ச்சும் போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிலக்கடலை போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. அது ஊறி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நம்ம கடைசியாக தான் அதை நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதை நல்லா பிசைஞ்சு விட்டு அதில் இருக்கிற சாறை அதில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 தடவை நல்லா அலசி அதை தண்ணியை அதில் நம்ம ஊற்றி இது நல்லா கொதிக்கிற பதத்துக்கு நம்ம அதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அதை நல்லா புழிஞ்சு விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கூட நம்ம
கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ அப்படி ஊற்றுனதுக்கப்புறம் அது என்னவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து அந்த புளி வாசனை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வரணும். இப்போ அதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் இந்த மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் புளியோதரைக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா கொதித்து வந்துடும். இப்போது இந்த புளி தண்ணிக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ சாதத்தில் இதை ஊற்றும்போது சாதம் எவ்வளோ அளவு சாதம் எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற அளவு நம்ம உப்பு போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த புளி தண்ணிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆறி இருக்கக்கூடிய இந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது நல்லா பொடியாக ரொம்ப நைஸாக வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் புளியோதரை மிக்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அப்போ இதை போட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், புளி தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ வந்து இவ்வளோ கொதியாக இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் அந்த பவுடரை போட்டிங்க அப்படின்னா அது வந்து கட்டி கட்டியாக போய் ஒட்டிக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சிம்மில் போட்டுடணும். சிம்மில் போட்டோன்னே அந்த கொதி அடங்கிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடரில் வந்து 3 இல்லை 4 ஸ்பூன் வந்து அந்த திக்னஸ்க்காக நீங்கள் அதை போடலாம். அது அந்த திக்னஸும் கொடுக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். கோயில் புளியோதரை அந்த டேஸ்ட் வந்து அப்படியே நமக்கு வரும். இப்போ பாருங்கள், அந்த கொதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கியிருக்கு இல்லையா? இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை பவுடரை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது போய் கட்டி பிடிச்சிரும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நம்ம வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டு அதை அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும். அப்படி கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொதி நல்லா வரட்டும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னவாகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இவ்வளோ தண்ணியாக இருக்கிறது அப்படியே கெட்டியாக மாறும். இப்போ அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக மாறிடும். இப்போ பாருங்கள், மொதல் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டோம். இப்போ அடுத்து வந்து 2 ஸ்பூன் போட்டு நம்ம கலக்கி விடுறோம். இது ஏன் அப்படின்னா, இப்படி தான் போடணும். நம்ம ரொம்பவும் ஹீட்டில் இல்லை ஒரே தடியாக நம்ம போட்டுட்டோம் 4 ஸ்பூனையும் அப்படின்னா அது கட்டி பிடிச்சிக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், மறுபடியும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை நம்ம ஆட் பண்ணணும், ஒரே தடியாக ஆட் பண்ணக்கூடாது. சரி, இப்போ வந்து இதை நல்லா கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், தண்ணியாக இருந்தது எப்படி நல்லா கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மீதியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 இல்லை 3 தடவைக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வடித்து ஆற வச்ச சாதம் கட்டி கட்டியாக இல்லாமல் உதிர்த்து எடுத்துக்கிட்டோம். இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி புளியோதரைக்கு தேவையான புளி தண்ணிக்கு தேவையான உப்பு அதில் போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம எந்த அளவுக்கு சாதம் எடுத்துருக்குறோமோ அந்தளவுக்கு அதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த புளியோதரை மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம தேவையான அளவு இதில் விட்டுக்கலாம். சாதத்தில் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வறுத்த நிலக்கடலை, இதையுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் போட்டுக்கலாம். புளியோதரை செய்யும்போது வறுத்த நிலக்கடலை போட்டிங்கன்னா அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் அதை அந்த புளியோதரை காய்ச்சும் போது அந்த புளியிலேயே போட்டுருவாங்க. அது வந்து நமத்து போன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்காது. பட் இப்படி போடும்போது கிளறும்போது போட்டால் தான் அதனோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது இதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். எப்போதுமே அந்த நல்லெண்ணெய் ஊற்றினா அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 50 கிராம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்பவுமே அருமையான கோவில் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய புளியோதரை தயாராகிடும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.